ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான மாங்காய் பச்சடி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் வந்து இது செய்கிறதுக்கு நல்ல பெரிய சைஸில் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு கிளிமுக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு. உங்கள் ஊரில் எந்த மாதிரி பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாங்காய் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த சின்ன சைஸில் இருக்கும்ல மாங்காய், அது கூட எடுத்துக்கோங்க. ஆனால் நல்லா காயாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாங்காய் பச்சடிக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட பழுத்துடக்கூடாதுங்க. பழுத்துச்சு அப்படின்னா அந்த இனிப்பு வந்துடும். அதனால் நல்ல காயாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட அளவை பொறுத்து 2, 3ன்னு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு மாங்காய் போதும் எங்களுக்கு. இப்போ எடுத்துகிட்டு தோல் எதுவும் சீவாதீங்க. தோலோடையே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அந்த மாங்காய் வேகும்போது கொஞ்சம் வந்துட்டு கம்மியாகும். அந்த சதையெல்லாம் வந்துட்டு வேகும்போது கம்மியாகும். நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிங்க அப்படின்னா அது வேகும்போது ரொம்ப அந்த சதையெல்லாம் போயிடும். இப்போ மாங்காய் இருக்கிறதே தெரியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் இந்த அளவுக்கு பெரிய சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம எடுத்து சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தோல் எதுக்கு சீவக்கூடாதுன்னா, தோல் சீவலை அப்படின்னா அது வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். தோல் சீவிட்டிங்க அப்படின்னா அது ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும். மாங்காய் எங்கே இருக்குன்னே தெரியாமல் போயிடும். அதனால் பார்த்துட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல். தோல் மட்டும் சீவிடாதீங்க. அதே மாதிரி கட் பண்ணும்போது ரொம்ப குட்டியாக கட் பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு நல்ல அந்த மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. சின்ன மாங்காவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2, 3 கூட சேர்த்துக்கோங்க. மாங்காய் பச்சடி பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. குழந்தைங்கள்லாம் வந்துட்டு விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா சப்பை கொட்டி சாப்பிடுவாங்க. எந்த காய் பிடிக்காட்டாலும் இந்த மாங்காய் பச்சடி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ அதில் உள்ளே இருக்கிற அந்த கொட்டையில் எந்த அளவுக்கு சதை எடுத்து கட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு நல்லா வலிச்சு சதையெல்லாம் எடுத்து கட் பண்ணிடுங்க. ஒரு மாங்காவே இவ்வளவுக்கு வருங்க. அதனால் பார்த்துட்டு செய்யுங்க. இப்போ தான் வேக வச்சுக்கிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். நம்ம கட் பண்ணியிருக்கிற மாங்காவை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தண்ணி வந்துட்டு மாங்காய் இந்த அளவுக்கு இருக்குல்ல, இதில் வந்துட்டு கால்வாசி மட்டும் தண்ணியை சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. நல்லா கரெக்டாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கால்வாசி தான் தண்ணி இருக்கணும், நிறைய இருக்கக்கூடாது. நிறைய ஊற்றிட்டிங்க அப்படின்னா அது வந்து வேகிறதுக்கும் டைம், மாங்காவோட அந்த தண்ணி வந்து வற்றுறதுக்கும் டைம் எடுக்கும். மாங்காய் வந்து ரொம்ப வெந்துடும். இப்போ இருக்கிறதே தெரியாமல் போயிடும். எடுத்து சாப்பிடவே முடியாது. இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சுருங்க. நம்ம திறந்து பார்க்கும்போது நல்ல மலமலன்னு கொதிக்கும்ல, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெல்லம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மாங்காவும் நல்லா வெந்திருக்கும். இதோட டைமிங் அது தாங்க. நல்லா மலமலன்னு கொதிச்சிருக்கும். அப்போ எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்தடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. இப்போ பாருங்கள், மாங்காயிலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. அதனால் பார்த்துட்டு தண்ணி மட்டும் கரெக்டாக ஊற்றிக்கோங்க. பாருங்கள், மாங்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. அந்த மேலே இருக்கிற சதையெல்லாம் நல்லா வெந்திருக்கும். அது கீழே இருக்கிற தோல் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அது வந்து நம்ம அடுத்தடுத்து வெல்லம்லாம் போட்டு கொதிக்கும்போது கரெக்டாக வெந்துடும். இனிப்பு வந்துட்டு உங்களோட அளவு தாங்க. நான் வந்து நல்லா இனிப்பாக சாப்பிடுவேன் அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்லா இனிப்பாக சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு மீடியமாக போதும் அப்படின்னா மீடியமாக சேர்த்துக்கோங்க இனிப்பு. நான் வந்துட்டு இந்த மாதிரி கப்பில் 1.5 கப்பு வரைக்கும் சேர்த்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சேர்த்தேன். அதுக்கப்புறமேட்டு 10 லிட்டர் சேர்த்துக்கலான்னு சேர்த்தேன். மொத்தமாக ஆனால் நான் வந்துட்டு 1.5 கப்பு வரைக்கும் சேர்த்துருக்கேன். வெல்லம் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா இடிச்சிட்டு குட்டியாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சும்மா முழுசாகவே சேர்த்துக்கோங்க. இது வந்து பாகாலாம் காய்ச்சி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த டைம் இப்போ இந்த மாதிரி போடும்போதே வந்துட்டு நல்லா கரைஞ்சி வெந்துடும். ரொம்ப மண்ணாண்டு இருக்கும் அப்படின்னு மாதிரி பயமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து பாகா காய்ச்சி ஊற்றிக்கோங்க. ஆனாலும் வந்துட்டு தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும்.
இப்போ அந்த வெல்லம்னா நல்லா கரைஞ்சி அந்த தண்ணி இருக்குல்ல அது வந்து நல்லா திக்காக ஆகணும். அந்த டைம் வரைக்கும் நல்லா கொதிக்கணுங்க. அடுப்பு வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வைங்க. இனிப்பு பத்தலைன்னா கூட பின்னாடி சேர்த்துக்கிறலாம். ஃபஸ்ட்டே வந்துட்டு நிறைய சேர்த்துறாதீங்க. அதே மாதிரி மாங்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா இனிப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புலையும் கூட வெல்லத்தோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் வந்து நல்லா காயாக இருந்துச்சு அப்படின்னா புளிப்பாக இருக்கும். நம்ம போடும்போது இனிப்பு வந்துட்டு அதோட கரெக்டாக வந்துடும். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1½ டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா அந்த சதையெல்லாம் வந்து மாங்காயோட அந்த சதையெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பிஞ்சு பிஞ்சு போயிடும். உப்பு வந்துட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துறாதீங்க. உப்பு வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கணும். இப்போ எனக்கு கொஞ்சம் இனிப்பு பத்தலை, இன்னும் ஒரு 1/2 கப்பு வரைக்கும் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 1½ கப்பு வரைக்கும் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அப்படியே தங்க கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு காரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக மிளகாத்தூள் சேர்க்கணுங்க. நம்ம உப்பு காரம் அந்த இருந்தால் தான் அந்த இனிப்பு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் வந்துட்டு நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துருக்காதீங்க, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். லைட்டாக மட்டும் காரம் தெரியணும், அந்தளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கொதித்து வரணும். நல்லா அந்த தண்ணியாக இருக்குல்ல அந்த மாதிரி தண்ணியாக இல்லாமல் நல்லா திக்காக வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த கொதிக்கும்போது ஒரு ஸ்மெல்லு வரும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதுமாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக வருங்க மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடி பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு காம்பினேஷனாக வந்துட்டு சாம்பார், ஒரு சில பேர் ரசம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு இதோட சாப்பிட்றதுக்கு. நான் வந்துட்டு சாம்பார் வச்சு தாங்க சாப்பிட்டேன். இது இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வச்சுட்டு இது வந்து நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா திக்காகிருச்சு. நல்லா அல்வா அப்போ தான் வர மாதிரி நல்லா திக்காகிருச்சு. இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரணும். அது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு அந்த திக்னஸ் தெரியணும். இப்போ இதை வந்து ஒரு தாளிப்பு போட்டுடலாம். நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இதுக்கு ஒரு சிம்பிளான மாங்காய் பச்சடிக்கு ஒரு சிம்பிளான தாளிப்பு போட்டுடலாங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு கடுகு, கருவேப்பிலை, ஒரு 2-3 வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட சூப்பராக செஞ்சிடலாம். கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டது மட்டும் வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சுங்க. நல்லா கடுகு, கருவேப்பிலை நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாங்காவையும் சேர்த்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.